2 வருஷமா பயிர் நடத்த மாடெல்லாம் சாவுது. இந்த கோடி விவசாயம் கோடி வச்சு லாபம் போட்டாங்க விவசாயிகள்லாம். 2 வருஷமா வச்சு மூணு அறுபாத்து 153 பொல்லியா இருப்பான். பாடு 10 மாடு வச்சுக்கிறேன். 20 ஏக்கரா பாடா போச்சு. அந்த திருத்துப்பாட்டில் போகுனா இந்த கோடி வாக்கம், இந்த செலவு பார்க்கும், இந்த மெயின் ரோட்டில் இந்த மாதிரி கோடை வச்சு நாசம் பண்ணுறான். கூட்டத்தேவரை பண்ணுறான். முதல்ல இந்த கோடை எடுக்கிற வேலையை பாரு. இல்லைன்னா நான் உள்ளா வந்து எல்லாரையும் குழந்தை போட்டு உள்ளா வந்து சாலை போடுறது போய் இது வந்து இந்த சரவம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய குமாரியால் பாதிக்கப்பட்ட சரவம்பாக்கத்து கிராமத்தை சேர்ந்த முதியவர் போராட்ட கால தளபதி அவரா தானா வந்து தான் பேசுறாரு. இது பிஜேபி யாரும் ஏவி விட்டோம், நாங்க யாரும் கூப்பிட்டு வந்து பேச வைக்கல. அண்ணன் சொன்னது உண்மைதான். அவர் மனசுல எவ்வளவு வேதனை இருந்தா இங்க வந்து கொட்டுவாரு பாருங்க. பொதுமக்களுக்கு இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, எல்லாரும் எதிர்க்கும் வந்து இவ்வளவு சொல்றாருன்னா அப்ப எந்த அளவுக்கு அந்த கிராமம் பாதிக்கப்பட்டிருக்கோம். திமுக அரசாங்கம் நாங்க பாரதிய ஜனதா மூலியமா எச்சரிக்கிறோம். இனிமேல் பொதுமக்களுக்கு குவாரி மூலியமா எதனா பிரச்சனை வந்ததுன்னா தினம் ஒரு போராட்டம் நாங்க நடத்தியே காட்டுவோம். அதுவும் பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும், மற்ற எந்த கட்சியால முடியாது. மீண்டும் சொல்றோம், 2026 தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்க ஓட்டு போட்டா மட்டும்தான் இந்த தமிழ்நாடு நல்ல பசுமையான தமிழ்நாடா இருக்கும். இந்த நேரத்தில் நாங்க சொல்லிக்கிறோம், தயவு செஞ்சு 1500க்கு ஆசைப்படாதீங்க. தயவு செஞ்சு பெண்கள் ஒவ்வொரு வீட்டையும் போயிட்டு கணவர்கிட்டயும் பிள்ளைங்கிட்டையும் படிச்ச பிள்ளைங்க கிட்ட சொல்லுங்க, எந்த நபருக்கு ஓட்டு போடாதீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் யாரு நிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. கண்டிப்பா